மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 20 நாள் தான் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக தலைவர் அவர்களே போட்டியிடுறாரு. அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அந்த பகுதியில்? சூப்பராக இருக்குது. தமிழ்நாட்டிலே அதிகமான ஓட்டுகளில் வெற்றி பெற்றார் எழுச்சி தமிழர் திருமாவளவன், தொல்காப்பியன் திருமாவளவன் அப்படின்ற அறிவிப்பு மே 4ஆம் தேதி உங்களுக்கு கிடைக்கும். அவர் போட்டியிடணும் அப்படிங்கிறது உங்களுக்குலாம் முன்னாடியே தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற பொதுச்செயலாளருக்கே தெரியாது. பொதுச்செயலாளர் நான் கேட்டேன்ல, அப்புறம் தலைவரே என்கிட்ட பேசினார்ல, இல்லை யாருக்குமே தெரியாது. நான் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி தான் முடிவெடுத்தேன். ஒரு 7 மணிக்கு அறிவிக்கிறாரு, 6:30க்கு தான் நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். 2001 எங்கள் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் நின்று உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். நான் இருக்கா 2001 வெற்றி பெற்ற பிறகு ஒரு சின்ன முரண் எங்களுக்கு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவருக்கும் ஏற்படுகிறது. அந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய 2 ஆண்டுகள் பாக்கி இருக்கும் பொழுது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியேறுகிறோம். வெளியேறிய பிறகு இதுவரைக்கும் எத்தனையோ பேர் போயிருக்கலாம், எத்தனையோ பேர் இவர் அனுப்பி வைத்திருக்கலாம். ஆனால் எங்கள் தலைவரால் செல்ல முடியவில்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 2016 யார் எங்கள் தலைவர் நின்றார். நிற்கும் பொழுது 87 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்ததாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அறிவித்தார் திட்டமிட்டு. ஏன்னா நான் அப்போ அங்கே இருந்தேன். 150 ஓட்டு எல்லாமே இருந்துச்சு. ஏன் அந்த அம்மா அறிவிச்சிச்சுன்னா, நான் ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து நாங்கள் வசந்தரா தேவி அம்மையாரை, யார் ப்ரொஃபஸர் பேராசிரியர் மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துடைய தலைவர் அறிவித்தோம் பார்த்தீங்களா. அதில் அந்த அம்மாவுக்கு கோபம். அவங்க போடுறாங்க ஜெயலலிதா ஒரு நடிகை, முன்னாள் நடிகை, இங்கிட்டு போடுறாங்க பேராசிரியர் அப்படின்னு போடுறாங்க. அதில் அந்த அம்மாவுக்கு கோபம். அதனால் அறிவித்து விட்டார்கள். ஆகையால் அன்னைக்கு தோக்க வச்சாங்க. இன்னைக்கு அதே இடத்துல போய் அதே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலிருந்து நம்ம வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். இதுதான் உண்மையான காரணம். அண்மையில் திருமாவளவன் அவர்களே சொன்னது மாதிரி 2026 தேர்தலுக்கு பின்பாக பல்வேறு அரசியல் களம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய அந்த வீடியோவில் இந்து நாளிதழில் ரொம்ப டீட்டெயில்டாக இதுக்கு பின்னாடி பிஜேபியினோட திட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் போட்டியிடுறதுக்கும் பிஜேபி தான் காரணமா? அந்த பேட்டியை தாங்கள் முழுமையாக பார்த்தால் உங்களுக்கு புரியும் என்று நான் எண்ணுகிறேன். எங்கள் தலைவர்கிட்ட ஒரு பிஜேபியில் இருக்கிற, அதுவும் யார் மோடியோடைய டைரக்ட் லிங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் எங்கள் தலைவரை சந்திக்கிறார். முக்கியமான விவிஐபி சந்தித்து சில நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களோட அரசியலை நாங்கள் பாராட்டுகிறார், மோடியும் பாராட்டுகிறார், நீங்கள் திமுக கூட்டிலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. அது எங்களால் சாத்தியம் இல்லை, வெளியே வரவே முடியாதுருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் வெளியே வரவில்லை என்றாலும் பரவாயில்ல, தனியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் தலைவர் மீண்டும் சொல்லியிருக்கிறார், நாங்கள் தான் தமிழக முதல்வராக மீண்டும் தளபதி ஸ்டாலின் வர வேண்டும் என்பதற்காக இந்தியா என்ற கூட்டணி இந்தியாவில் உருவாக்கி, அதே நேரத்தில் தமிழகத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், வர முடியாது, நன்றி வணக்கம்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து அவர் சொல்றாரு, நான் பிஜேபியோட எதிர்னு அவங்களுக்கு தெரிஞ்ச என்னையவே பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. அது ஒன்று சொன்னாங்களாம், நீங்கள் தனிச்சு மட்டும் நில்லுங்க முதல்வர் வேட்பாளரா, எல்லா தொகுதியிலும் நாங்களே பார்த்து கொள்கிறோம், உங்களுக்கு எந்த தொகுதியிலையுமே உங்களுக்கு அலுவலகம் இல்லை, பொருளாதார வலிமை இல்லை, அதையும் மோடியே செய்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு யார் சொல்கிறா? எங்கள் தலைவரே சொல்கிறார்ல. அப்போ எங்களையே இவங்க இப்படி வளைக்க பார்க்கும் பொழுது, நாளைக்கு தேர்தல் முடிந்த பிறகு ஏன் திமுக இருக்கிற சில பேரை வளைக்கலாம், ஏன் எங்கள் கட்சியில் இருக்கிற சில பேரை வளைக்கலாம், பல சிக்கல்களை உருவாக்கலாம். அந்த காரணத்துக்காகத்தான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஒரு போராளியாக எங்கள் தலைவர் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக குதித்திருக்கிறார். கட்சியை உடைக்கிறதுக்காக பாஜக திட்டம் வச்சிருக்கு. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இல்லை வேற ஏதாவது கட்சியா? அவன் எதையும் தமிழ்நாட்டே உடைப்பாங்க. நீ என்ன நினச்சிக்கிறாங்க? சாதாரண நினைக்கிறீங்களா? நீங்கள் பிஜேபியை நினைத்தால் தமிழ்நாட்டே சென்னையை சார்ந்து ஒரு மாநிலம், அது தமிழ்நாடு 2 அப்படின்னு கோயம்புத்தூரை சார்ந்து ஒரு மாநிலம், அவங்களுக்காக எதை வேணுமாலும் உடைப்பார்கள், வளைப்பார்கள், சதி சூழ்ச்சிகளை செய்வார்கள். இதெல்லாம் முன்னுணர்ந்து எங்கள் தலைவர் குதிச்சிருக்கிறாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பான செய்தி என்னன்னா, எழுச்சி தமிழர் காட்டு மன்னார் கோவில் நிற்கிறார். அது பரபரப்பான செய்தி. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள் முதல் கேள்வியை போல இப்போ கூட ஏன் நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் எங்களுடைய முக்கியமான டீம்லாம் எப்படி வியூகம் அமைப்பது, எப்படி குறிப்பாக காட்டு மன்னார் கோயிலில் அதிகமான ஓட்டுகளை வெற்றி பெறுவது அப்படின்றனால எல்லா வியூகத்தையும் நாங்கள் செட் பண்ணி தான் வந்திருக்கிறோம். திமுகவையே உடைக்க பார்க்குது அப்படிங்கிற ஒரு அந்த பேட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்ல. அதுதானே சொல்கிறாரு, அவர் தானே சொல்கிறார். நான் சொன்னால் கூட எப்பயுமே ஒரு திமுகவை எதிர்த்து பேசுவார், சங்கத்தமிழன் பேசுகிறாருன்னு சொன்னால் கூட அதில் ஒரு ஏதாவது உள்நோக்கம் இருக்கலாம். எங்கள் தலைவர் சொல்லுகிறார். எங்கள் தலைவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிஜேபிக்கு எதிர்த்து களமாடக்கூடியவன், என்னையவே அவங்க பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னா ஏன் வருங்காலங்களில் அப்படி செய்ய மாட்டாங்க? திமுக பலவீனமா இருக்கு அப்படின்னு திருமாவளவன் சொல்ல வர்றாரு. அவர் திருமாவளவன்
அப்படி ஒன்றும் சொல்லலை, யதார்த்தத்தை சொல்றாரு. அவங்க செய்யாத வேலையை நீ இல்ல, பார்த்த முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல கட்சி இல்ல அப்படின்னு திருமாவளவன் சொல்ல வராரா? உத்தரப்பிரதேசத்துல ஒரு காலத்துல வந்து எந்த இடத்துலயும் பிஜேபி இல்ல. ஆனா நீ உத்தரப்பிரதேசம் பூரா பிஜேபி இருக்கு, நீங்க நம்புறீங்களா? எப்படி உருவாச்சு? பீகார்ல எப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? எப்படி வந்து மகாராஷ்டிரால வந்து பேக் டோர் மூலமா வந்து ஏக்நாத் சிண்டையை வச்சு என்னென்ன பண்ணாங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கேட்குறீங்க. அதனால பிஜேபி வந்து இந்தியாவில் மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து உலக லெவல்ல ஒரு பெரிய அமைப்பு ஆர்எஸ்எஸ். அந்த அமைப்புடைய ஒரு செல்ல பிள்ளையாக தான் அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர் நினைத்தால் எதையும் செய்வார்கள். ஆனால் அது பூரா வந்து ஜனநாயகத்திற்கு நேர் எதிரான செயல். நாங்கள் ஜனநாயக ரீதியாக புரட்சியாளர் அம்பேத்கரை மனசில் வச்சு, தந்தை பெரியார் மனசில் வச்சு களமாடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக, இந்த மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக, ஏன் திமுகவுக்காக, அதிமுகவுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க முதல்ல சொன்னது யாரு? நாங்கள் தானே சொன்னோம். இப்ப சொல்லிட்டு தானே இருக்கிறோம். அதான் இப்ப அதிமுகவுக்கு அடுத்து திமுக அப்படிங்கிற விஷயத்தை தான் திருமாவளவன் சொல்ல வராரு. அதிமுக எப்படி கபலீகரம் பண்ணாங்களோ அதே மாதிரி திமுக அப்படிங்கறத திருமாவளவன் யதார்த்தமான ஒரு உண்மையை எங்கள் தலைவர் பகிர்ந்தளிக்கிறார். அதை பார்த்துவிட்டு எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. அதான் நான் சொல்றேன். அப்ப நீங்க திமுகவுக்கு தான் சொல்றீங்க? ஆமா, அப்புறம் யாருக்கு சொல்லிக்கிறேன் இப்ப நானு? திருமாவளவன் திமுகவை தான் சொல்றாரு. அந்த பேட்டி நீ முழுசா பாத்தீங்களா? பார்க்கலையா? முழுசா பார்த்தேன், அரை மணி நேரம் பேட்டி கொடுத்துருக்காரு. பார்த்தல அவர் சொல்றதானா? அப்புறம் அதை விட சங்கத்தமிழ் என்ன பெரிய அறிவாளியா எங்க தலைவரை விட? தலைவர் சொன்னதை நான் டெவலப் பண்ணி பேசலாமே தவிர நானா ஒரு கருத்து சொல்ல முடியாதுல்ல. 200 தொகுதிக்கு மேல ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. திருமாவளவன் போட்டியிடுறார் அப்படின்னாவே வேற ஏதோ ஒரு டிமாண்டோட தான் அவர் வந்து எங்க தலைவர் போட்டியிடுகிறார் என்றால், இப்ப தளபதி ஸ்டாலின் அவர்கள் 200 தொகுதி என்று சொல்கிறார். அப்ப எங்க தலைவர் போட்டியிடுகிறார் என்றால் 234 தொகுதியும் ஜெயிக்கிறோம், 232 தொகுதி ஜெயிக்கிறோம். 2 தொகுதி நாங்கள் விட்டு கொடுக்குறோம். ஒன்று ஏடிஎம்கேக்கு, ஒன்று விஜய் அவர்களுக்கு. முடிஞ்சு போச்சு. ஒன்று எடப்பாடி, ஒன்று விஜய். ஏன்னா ஒன்று வந்து இன்னொரு ஆளு கூட வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை. அண்ணன் சீமான் அவர்களுக்காக. இந்த 3 பேர் ஜனநாயக ரீதியாக உள்ள வரட்டும், ஜனநாயக ரீதியான கருத்துக்களை பேசுவோம். சரி, இப்போ இந்த சீட்டு விவகாரத்தில் பல்வேறு விவாத களமாக மாறி இருப்பது என்னென்னா, அதிக நாங்கள் சீட்டு கேட்டோம், கடைசியாக வந்து எங்களுக்கு 8 தொகுதி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக வந்து 3 முக்கிய வேட்பாளர்களை இந்த தடவை வந்து விசிக இழந்திருக்கு. கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும்போது ஏன் திருமாவளவன் இந்த முடிவு எடுத்தார்? நாங்கள் வந்து 10 சீட்டுக்கு மேலே கேட்டோம், அவங்க கொடுக்கல. கொடுத்தது 8 சீட்டு. அந்த 8 சீட்டு கொடுத்த பிறகு நாங்கள் நினச்ச தொகுதியும் கொடுக்கல. இதெல்லாம் யதார்த்தமானது, இல்லை எங்கள் தலைவர் சொன்னது. அப்போ அந்த தொகுதிக்குள்ள வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்றத ஒரு தாய் சிறுத்தைக்கு தான் தெரியும். சங்கத்தமிழனுக்கோ சங்கருக்கோ மற்ற எக்ஸ் ஒய் இஜெட்டுக்கோ தெரியாது. தாய் சிறுத்தைக்கு தான் தெரியும். ஆனால் தாய் சிறுத்தை அது ஒரு முடிவு செய்து அறிவிக்கிறது. அப்போ அறிவிப்பது எதற்காக? வெற்றிக்காக. அப்போ அவரை விட நம்ம என்ன பெரிய அரசியல் சாணக்கியனா? இந்த கட்சியை உருவாக்கி இந்த கட்சியை இன்னைக்கு வளர்த்தெடுத்து இன்னைக்கு வந்து ஒரு கேட்பாரற்ற சமூகம், யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. ஓட்டு போட வைக்கிறதுக்கு இந்த சமூகம் தான், வால் போஸ்ட் ஒட்டு இந்த சமூகம் தான், கொடி பிடிக்கிற இந்த சமூகம் தான், முழக்கம் இருந்த சமூகம் தான், கோஷம் இருந்த சமூகம் தான். ஆனால் இன்னைக்கு வந்து அதிகார பயிர்வை பேசுகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம்ல. அப்போ எல்லாம் செஞ்சது இந்த எழுச்சி தமிழர் தானே. அப்போ அவருக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அதனால அவர் அன்பு தம்பிகளா 3 பேர் பழைய ஆட்கள், ரைட்டு, நல்லா சிறப்பாக வேலை பார்த்தீங்க, கொஞ்ச நாளைக்கு கட்சி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மற்ற வேலையை ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த 3 பேர் திரும்ப கட்சி வேலை பண்ணுவாங்களா? இந்த ஆரம்பிச்சிட்டாங்களா? எஸ் பாலாஜி போயிட்டார்ல. இப்போ நான் பேசி தான் வந்தேன். அன்பு தம்பி தேர்தல் வேலை பணிக்குழுவில் அவர் போட்டிருக்கல, வேலையை ஆரம்பிச்சிட்டார்ல. பனையூர் பாபு ஆரம்பிச்சிட்டார்ல. ஆவணூர் சாணவாசம் மட்டும் ஒரு தொடர்பு இல்லை. நிச்சயமாக காரணம் ஏன் அவரை வந்து நீங்க இவ்வளவு அப்செட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை. அன்பு தம்பி சின்ன தம்பி தானே, வயசு ரொம்ப முக்கியம் இல்லை. சட்டப்பேரவை எல்லா நாளும் போயிருக்காரு. சேம் டைம் வந்து திருமாவளவனே சொல்றாரு நாகப்பட்டினம் தொகுதியில அவர் நல்லாவே செயல்பட்டாரு, நல்லாவே செஞ்சிருக்காரு. இவங்க 3 பேருமே நல்லா செயல்பட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே இல்லை. இவங்க நல்லா செயல்பட்டார்கள், வெற்றி வீரராக செயல்பட்டார்கள், சட்டமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டார்கள். ஆதலால் அவர்கள் நல்லா சிறப்பாக செஞ்ச நீங்க அடுத்த முறை செய்யலாம், நிக்கலாம். இப்போ கொஞ்சம் கட்சி வேலை செய்யணும், கட்சி வேலைக்கு அழைக்கிறோம், அன்பாக அழைக்கிறோம். அவங்களும் இப்போ 2 பேரும் ஓகேன்ட்டாங்க, வந்து வேலையாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தம்பி இப்போ அதி விரைவில் வந்துருவாரு, வராம எங்க போக போறாரு? அவருமே சொல்றாரு இந்த மாதிரி கட்சியினுடைய அந்த முடிவை தலைவர் அவர்கள் தான் எடுக்கணும், அந்த முடிவை நான் வந்து முடிஞ்சிருச்சு. கதை முடிஞ்ச கதை போய் அதை பேசுறீங்க, எல்லாம் முடிஞ்சு. அவர் இப்போ 2 நாள் வந்துருவாரு. இல்ல, ஷானவாஸ் விவகாரத்தை வந்து இவ்வளவு தூரம் எல்லாரும் பேசுவதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? நாங்க ஒன்றும் பேசல. அந்த தம்பி வந்து இந்த என்ன சொல்ல போனா சின்ன தம்பி. இப்போ எனக்கு தான் சீட்டு கிடைக்கல, இப்போ எனக்கு கோவம் வராதா? 90களில் இருந்து இருக்கிறேன், 94ல இருந்து இந்த கட்சியில் இருக்கிறேன். துபாயில் விடுதலை சிறுத்தையில் 98ல இருந்து நாங்கள் பொறுப்பில் இருக்கிறேன். 98னா என்ன யோசித்து பாருங்க. 2001ல இருந்து தலைவர்கிட்ட நெருக்கம்.
2010 இவர் எப்போ அமைப்பாயத்தில் புத்தகம் எழுதினாரோ அன்னையிலிருந்து தொடர்ந்து அவருடன் விவாதித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். பல பொறுப்புகள் இருந்தேன். இன்னைக்கு இளைஞர் மாநில செயலாளர். இன்னைக்கு திமுக எல்லாம் இளைஞர் அணிக்கு பல பேருக்கு 40 விழுக்காடு கொடுத்துருக்காங்க. இங்கே இளைஞர் அணி செயலாளருக்கே கொடுக்கல. அப்போ நான் எத்தனை ஆளை வச்சு எழுத சொல்றது? நாங்கள் அமைதியாக இருக்கிறோம்ல. அவரதும் ஆளை வச்சு எழுத அதுதான் இப்போ கிடைச்சிருக்க செய்தி. அப்போ அடுத்து இன்னொரு பாய் கொடுக்கணுமா என்ன வேணாமா? அப்துல் ரஹ்மான்ற பாய் இவருக்கெல்லாம் சீனியர். பாவம், அவருக்கு வந்து பெருசாக மேடையில் பேச தெரியாது, பெருசாக விவாதத்தில் பேச தெரியாது. ஆனால் மக்களுக்காக உழைப்பவர், இஸ்லாமியர் விடுதலைக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர். இவரை விட அவர் எல்லா வகையிலுமே உயர்ந்தவர். ஆனால் மேடையில் பேச தெரியாது, விவாதம் பண்ண தெரியாது. பேசுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் தலைவரை விட பேசி யாரும் எங்கள் கட்சியில் ஆளை கூட்டியாரல. எங்கள் தலைவர் வந்து எல்லாம் செய்வார். அந்த தம்பி களத்தில் வேலை பார்த்தவர். வாய்ப்பு கொடுக்கணுமா வேணாமா? அடுத்த முறையிலிருந்து வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் வந்து மாவட்ட லெவலில் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ரொம்ப நெருக்கடி கொடுக்குறீங்களோ? ஏன் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க? பாவம், எல்லாரும் எம்எல்ஏ ஆகணும்னு ஒரு ஆசை தான். அது இங்கே தலைவர் பாவம் இல்லையா? தலைவர் தான் பாவம். 8 சீட்டு தாங்க. எவ்வளோ பேர் தெரியுமா அவங்க மனு கட்டியிருக்கிறாங்க? இதை கேட்டால் நீங்கள் சர்ப்ரைஸாக இருங்க. ஏறக்குறைய 2856 பேர் மனு கட்டியிருக்கிறாங்க. அதுவே எங்களுக்கு 1.5 கோடி பணம் வந்துருச்சு. ரைட்டா? அதில் மொத்தமே வந்து 8 தொகுதி தான். தலைவருக்கு மட்டுமே பல ஆயிரம் பேர் கட்டியிருக்கிறேன். அப்போ யோசித்து பாருங்கள். இந்த வந்து இந்த சமூகம் அதிகாரத்தையே பார்க்காத ஒரு சமூகம் இப்போ திடீர்னு ஒரு தலைவர் தலைமையில் வரும்பொழுது இந்த ஆசையில் வர்றாங்க. எல்லாரும் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அது தர்ம சங்கடமாக போய் முடியுது. தலைவர்னா இருந்தாலும் ஏற்றுக்கொண்டதே ஆகணும், தாங்கி கொண்டதே ஆகணும். கடைசியாக அவர் என்ன சொல்லிட்டாரு? நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டார்ல. மாவட்ட ரீதியாக நீங்கள் முடிவு பண்ணி கடைசியாக எங்கிட்ட லிஸ்ட்டை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்து இப்போ நிகழ்காலத்தில் தலைவர் அறிவிச்சிருக்காரு. அடுத்த காலத்தில் ஜனநாயக ரீதியாக மாவட்ட நிர்வாகம் ஆளை தேர்ந்தெடுக்கும். அப்படிலாம் தேர்ந்தெடுத்தால் சங்கத்தமிழ் தான் முதல்ல சொல்லுவாங்க. சிறுத்தைகள் பூராமே எனக்கு தான் ஆதரவு. அதனால் அதெல்லாம் நல்லது. வரலாற்றில் உண்மையான உழைப்பவனுக்கு சீட்டு கிடைக்கும், உண்மையாகவே கட்சியை நேசிப்பவனுக்கு சீட்டு கிடைக்கும். இது வரலாற்று சிறப்பு தானே. வரவேறுங்க, பாராட்டுவோம். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.